தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என் பேர் ஜெயந்தி. நான் ஒரு வழக்கறிஞர். காமராசர் பிறந்த நாள், படிக்காத மேதை, கல்வி தந்தை அப்படின்னு நம்ம எல்லாரும் இன்னைக்கும் நினைவு வச்சுக்க இதில் இருக்கிற ஒரு தலைவர், எளிமையான தலைவர் காமராசர். இன்னொரு தலைவர் இது மாதிரி பிறப்பாரான்னு நமக்கு தெரியாது. 50 வருடம் கழிச்சு இன்னைக்கும் நம்ம காமராசர் பற்றி பேசுறோம்னா அவருடைய நேர்மை, எளிமை, அவர் மக்களுக்கு கல்விக்கு செய்த தொண்டுகள் தான். என் பேரு என் ராபர்ட், வேலூர் சத்துவாச்சாரி. தமிழ்நாடு முழுக்கம் ஸ்கூல் திறந்து அப்போ பசங்கள்லாம் படிக்க வச்சு நிலைமை இருக்குதுன்னா பெரிய ஒரு விஷயம். நானே அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அன்றைக்கி சத்துணவு வந்து அருமையாக இருக்கும், சாப்பாடு அப்படிலாம் போட்டார். இன்றைக்கி படித்து இதில் படித்தவங்களாம் இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாகிறாங்க. காமராஜ் பீரியடில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அது மாதிரி நல்ல பண்ணாருங்க. அவரை போல ஒரு தெய்வம் இது போல் யாரும் வரமாட்டாங்க. கல்விக்காக பாடுபட்டவர், அது போல் ஒரு தலைவர் யாரும் கிடையாது. நீங்கள் அங்கே படிக்க வச்சு நீங்கள் பெரிய பெரிய ஆளாகிறாங்க. இன்றைக்கி அந்த காலம் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. காமராஜ் பீரியடில் வந்து அவரை போல ஒரு தெய்வம் இது வரைக்கும் யாரும் வரல. இது சைதே ரமேஷ், வேலூர் மாவட்டம். பட்ஜெட் வந்து முதல் தமிழில் ஏற்றினார். காமராஜ் நிறைய பேர் நினைக்கிறேன், நாங்களும் நினைச்சாங்க. ஆர்ஜே மூர்த்தி, வேலூர். தமிழகத்துக்கு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்தவர், பல மாணவர்களுக்கு கல்வி கொடுத்தவர், தமிழகத்துக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் காமராஜர். அவர் பெருமைகள் ஏராளம். தமிழகத்துக்கே முன்னுதாரணமாக வாழ்ந்த காமராஜர் கல்வி கண் திறந்தவர். அதே போல் பல ஏரி குளங்களை தூர்வாரி விவசாயத்துக்கு வாழ்வாதாரமாக திகழ்ந்தவர். தமிழக அரசியல்வாதிகளில் பணம் இருந்தால்தான் அரசியல் நடத்த முடியும் என்ற சூழலில் பாக்கெட்டில் 1 ரூபாயும் இல்லாத நாணயம் மட்டுமே அரசியலாக நடத்தி வந்த காமராஜர் பெருமை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் பேர் எல் கோவிந்தராஜ். காமராஜர் பிறந்த நாள். இந்தியாவிலே முதலாக மதிய உணவு கொடுத்த வள்ளல் அவர் தான். அந்த அளவுக்கு அவர் செய்தார். அவர் மாரி ஒரு தலைவர் இந்த உலகத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டில் பூஜை அறையில் அவர் போட்டால் தான் இருக்கும், என் கடையில் அவர் போட்டால் தான் இருக்கும். அவர் எப்பவுமே நான் காலையில் கும்பிடுவேன். அவர் ஃபஸ்ட்டு வெளியே போக சொல்ல பசங்க சாதனம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்வெளியில் வேலை செய்திருந்தாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையனை கூப்பிட்டு, ஏன்பா இங்கே வேலை செய்கிற அப்படின்னு சொன்னார். எனக்கு மதியம் சாப்பாடு கிடைக்காது, இப்படி போனா அப்படின்றத அவர் கேள்விப்பட்டு உடனே இந்தியாவிலே ஃபஸ்ட்டு முதலாக தமிழ்நாட்டில் சத்துணவு கொடுத்த வள்ளல் அவர் தான்.